இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். ஒரு பொன்மொழி சொல்லுவாங்க, முன்னேறு போற மாதிரி தான் பின்னேறும் போகும்னு சொல்லுவாங்க. முதல் கோணை முற்றும் கோணைன்னு சொல்லுவாங்க. முன்ன இருந்து வழி காட்டுறவங்க எந்த பாதையில பயணிக்கிறாங்களோ அப்படிதான் பின்னாடி வரவங்களும் பயணிப்பாங்க. அப்ப முன்ன வழிகாட்டிகளாக இருக்கிறவர்கள், வழி காட்டும் பொறுப்புல இருக்கிறவர்கள், வாழ்கிறவர்கள் எப்படி வாழணும், எப்படி நடந்துக்கணும், தவறி போனா என்ன நடக்கும், இதைத்தான் நாம் இன்னைக்கு தியானிக்கவிருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. யோவான் 13ஆம் அதிகாரத்துல, யோவான் 13ஆம் அதிகாரம், இயேசப்பாவுடைய பாதம் கழுவும் சடங்கு அந்த நிகழ்வு அங்க நம்ம வாசிப்போம். நாம அதுல இயேசப்பா கேட்பார், 13வது திருவசனம், நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்க என்ன போதகர், ரபி அப்படின்னும் ஆண்டவர்னு என்ன கூப்பிடுறீங்க. சரி, நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர் தான், ஆண்டவர் தான். என்னுடைய வார்த்தை இது. நான் போதகர் தான், ஆண்டவர் தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம் நான் யாரு? ஆண்டவர், போதகர். ஆண்டவரும் போதகருமான நானே உங்க காலை கழுவுறேன், பாதங்களை கழுவுறேன். அப்போ நீங்க எப்படி இருக்கணும்? இதே போல வாழுங்கள். அது கீழே வார்த்தை நம்ம கவனிக்கிற வார்த்தை. நான் செய்தது போலவே நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன் மாதிரி காட்டினேன். நான் முன்மாதிரி காட்டினேன் ஏனென்றால் என்னுடைய சீடருங்க நீங்க. நான் எப்படி வாழறனோ அதை நீங்க பின்பற்றுவீங்க. அப்ப முதல்ல கோணை முற்று கொண்ட மாதிரி நானே தவறா போயிட்டேன்னா, எனவே நான் தாழ்ச்சியோடு இருக்கணும்னு உங்களுக்கு முன்மாதிரியை காட்டினேன். எனவே நீங்க என்ன பண்ணுங்க? தாழ்ந்த உள்ளத்தோடு இருங்கள் என்று அப்போ ஒரு செய்தி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் பாருங்க. அப்போ வழி காட்டுகிறவர்கள் அப்படி வாழணும். 2 தெசலோனிக்கேயர் என்ற வாசகம் இன்னைக்கு நமக்கு பாருங்க பார்ப்போம். அன்பர்களே, எங்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட முறைமைகளின்படி ஒழுகாமல் சோம்பி திரியும். நீங்க சோம்பலா இருக்கிறீங்க. நீங்க தெசலோனிக்கே மக்களே, நீங்க என்ன பண்றீங்க? ஒரு காரியத்தை உடனே செய்ய மாட்டீங்க, சோம்பர்களா இருக்கிறீங்க. நீங்க அந்த நிலையை மாத்திக்குங்க. சரிங்களா? நாங்கள் உங்ககிட்ட இருக்கும்போது நாங்க சோம்பேறியா தெரியலையே, நான் உட்காந்து அங்க சாப்பிடலையே. பாருங்க பார்ப்போம். எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவு அருந்தவில்லை, எவருக்கும் சுமையா இராதபடி ராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தோம். நாங்க உழைச்சு நாங்க சாப்பிட்டோம். யாரும் இலவசமா நான் வாங்கி சாப்பிடல. அப்படி உழைத்து சாப்பிட்டு கொண்டு நாங்கள் உங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்து அறிவிச்சோம். நாங்க சோம்பேறித்தனம் உட்கார்ந்து சாப்பிடல. நாங்க அதுக்கே பாருங்க பார்ப்போம். மாறாக உங்கள் எவருக்கும் சுமையா இராதபடி ராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தோம். எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமை இல்லை என்பதற்காக கிடையாது. வந்தா கொடுத்துருப்பீங்க, சாப்பிட்டு இருப்போம். நாங்க பாருங்க பார்ப்போம். மாறாக நீங்கள் எங்களைப் போல நடப்பதற்காக
உங்களுக்கு முன் மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம். ஏசப்பாவுடைய வார்த்தை. அப்போ ஒரு வழிநடத்தும் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் எப்படி வாழணும் பவுல் சொல்றாரு பாருங்க. ஏசப்பா சொன்னாரு, அவர் சீடர் செய்யாரு பாருங்க இங்க. எனவே உழைக்க மனம் இல்லாத எவனும் உண்ணலாகாது. இன்னொன்று பாருங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 9:27 வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 9:27. பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன். நற்செய்தியை அறிவிக்கிற நானே தகுதியற்ற மாறிடக்கூடாது. நான் நல்ல காரியங்களை செய்து தகுதி உள்ளவனாய் என்னை மாற்றிக்கொண்டு அப்புறம் பிறகு சொல்லணும். ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. மகாத்மா காந்திகிட்ட ஒரு அம்மா தன் பையனை கூப்பிட்டு வந்தாங்களாம். கூட்டிட்டு வந்து, ஐயா என் புள்ள சக்கரை ரொம்ப இனிப்பு ரொம்ப சாப்பிட்றாங்க ஐயா, கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்கன்னு சொன்னார். அதுக்கு அந்த சுச்சுவேஷனில் காந்தியடிகள் சொன்னாராம், சரி போயிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி ஒன்றும் புரியல. ஏதாவது புத்திமதி இப்பயே சொல்லாமே பிள்ளைக்கு, 2 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்கிறேன். சரி வருவோம். என்ன 2 நாள் கழிச்சு அந்த மாதிரி வராங்க. ஐயா நீங்கள் வர சொல்லுங்க, வந்துட்டேன். அப்போ அந்த பிள்ளைகிட்ட, பையன் அங்கே வா, இனிப்பு சாப்பிடக்கூடாது, உடம்பு கெடுதி, சொத்த பல்லு வரும், வயத்தில் பூச்சி பிடிக்கும், ரொம்ப கெடுதி என்று பிள்ளைக்கு புத்திமதி சொல்கிறார். அதுக்கு இந்த அம்மா கேட்டாங்களாம் காந்தியடிகள்கிட்ட, ஐயா இதை நீங்கள் அன்னைக்கே சொல்லியிருக்கலாமேங்க ஐயா, எதுக்கு இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாராம், அம்மா நான் 2 நாளுக்கு முன்னாடி நானும் அதிகமான இனிப்பு சாப்பிட்டு இருந்தேன். அப்ப நான் தவறு செய்யற பொழுது நான் எப்படி அவனுக்கு புத்திமதி சொல்ல முடியும்? எப்படி அவனை திருத்த முடியும்? எனவே இப்ப நான் 2 நாள்ல குறைச்சிக்கிட்டேன். நான் சாப்பிட்றது ரொம்ப குறைவா தான் இப்ப நான் சாப்பிட்றேன். அப்போ எனக்கு இப்ப தகுதி உண்டு என்று சொன்னார். பாருங்க பார்ப்போம். நற்செய்தியை அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாய் மாறிவிடக்கூடாது. மிக முக்கியம் இல்லையா? அது நம்ம மாறிவிடக்கூடாது. இன்னொரு பகுதி பாருங்க பார்ப்போம். 1 தீமோத்தேயு 4:16 வாசிக்கலாமா? பாருங்க பார்ப்போம். 1 தீமோத்தேயு 4:16. இதுல தீமோத்தேயுவுக்கு பவுல் புத்திமதி சொல்றாரு பாருங்க பார்ப்பீங்க. உன்னை பற்றியும் உன் போதனை பற்றியும் கருத்தாயிரு தீமோத்தேயு, கருத்தாயிரு, அவைகளில் நிலைத்திரு. இவ்வாறு செய்தால் நீயும் மீட்படைவாய், உமக்கு செவிசாய்ப்போர் மீட்படைவாய். நீ போதிக்கிற பத்தியா முதல்ல அதை நீ ஃபர்ஸ்ட் கடைபிடி. நீ கடைபிடி முதல்ல. அது ஊருக்கு உபதேசம் தனக்கலன்னு இருக்காது. வாழ்க்கையிலே நீ நன்மைத்தனத்தை கடைபிடித்து அப்புறம் அவங்களுக்கு சொல்லு. பவுல் சொல்ற வார்த்தை திரும்ப பாருங்க பார்ப்போம். உன்னை பற்றியும் உன் போதனை பற்றியும் கருத்தாயிரு, அவை அனைத்திலும் நிலைத்திரு. ஒரு குரு தன் சிஷ்யன்னு சொல்றார், தீமோத்தேயுக்கு சொல்றார் பவுல், நிலைத்திரு. நீ உன் போதனையில நீ நிலைச்சிரு. அப்பதான் என்ன பண்ணுங்க, நீயும் மீட்பனை அடைவாய், அந்த வார்த்தையை கேட்கின்ற மக்களும் நல்வழி மீட்பனை பெறுவார்கள். பாருங்க பாப்பா இன்னைக்கு. அப்போ நாம் போதிக்கின்ற நாமே தகுதி அற்றவர்களாய் மாறிவிட கூடாது. கவனமா இருக்கணும். நம்ம அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லுகிறது. நற்செய்தி பாருங்க பார்ப்போம். இன்னைக்கு அப்படியே வாழறாங்க. இன்னைக்கு மட்டும் அன்னைக்கே ஏசப்பா பண்ண பாருங்க பார்ப்போம். கரிச்சி கொட்டுறாரு பாருங்க. எவ்வளவு ஏசப்பா மன வலியோட அவர் சொல்றாரு பாருங்க. இந்த வார்த்தைகளா பாருங்க பார்ப்போம். வெளிவேடைக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே,
உங்களுக்கு ஐயோ கேடு, உங்களுக்கு ஐயோ கேடு. ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள். இதற்கான பதிலான நேத்தே அவர்களுக்கு சொன்னேன், திரும்பவும் சொல்றேன். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள், இந்த கல்லறைகளுக்கு இணையா பரிசேயரையும் மரண அழிஞ்சரும் ஏசப்பா சொல்றாரு. ஏன், என்ன காரணம்? அந்த காலத்துல, ஏசப்பா வாழ்ந்த காலத்துல யூதர்கள் என்ன பண்ணுவாங்களாம், கல் குகையில தான் கல்லறையா பயன்படுத்துறாங்க. அதில் பிரயத்தை வச்சுட்டு கல் வச்சு மூடிடுவாங்க. புதுசா பணத்தை வச்சுதான் வச்சுங்களேன், அது அழுக ஆரம்பிக்கும், துர்நாற்றம் வீசும். அது உள்ள அப்போ அதை அழுகி போயிட்டு அந்த ஒரு இல்லையா ஒரு நாற்றம் அடிக்கும், துர்நாற்றம் அடிக்கும். அப்போ அங்கே என்ன பண்ணுவாங்க, அங்கே அந்த பக்கம் அந்த கல்லறை பக்கமாக யாரும் போகக்கூடாது என்பதற்காக அந்த கல்லறையிலே வெள்ளை பெயிண்ட், வெள்ளை இதுவே அடிச்சு, வெள்ளை பெயிண்ட் அடிச்சு வச்சிருவாங்க. அப்புறம் பண்ணுவாங்க, அங்கே வருகின்ற மக்கள் அந்த கல்லறை பக்கம் போக மாட்டாங்க. ஏன்னா உள்ள நாற்றம் அடிக்கும், உள்ள அழுகுனது உடம்பு பிரேதம் உள்ள இருக்கும். அவங்க அங்கே வெள்ளை கலரை பார்த்துட்டு ஒதுங்கி வேற பக்கமாக போயிடுவாங்க. இதனை ஏசப்பா என்ன பண்றாரு, மரணம் பரிசேயர்கள் சொல்றாரு. அதுவும் சொல்ற பாருங்க பார்ப்போம். அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன, உள்ளேயோ இறந்தவருடைய எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. அவ்வாறு நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராக தோற்றமளிக்கிறீர்கள், என்ன பண்ணாங்க, ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்தவர்களா இருக்கிறீங்க. வெளியே அப்படியே ஷோக்காக, அப்படின்னு வெளியே அப்படியே அப்படி பார்த்தா அப்படியே விளையாடு இருப்பீங்க. ஆனால் உள்ள இருப்பது இறந்த அழுகி போனவங்க உள்ள இருக்குது. பாருங்க பார்ப்போம், போலித்தனமும் நெறிகேடும் இங்க உள்ள இருக்குது. ஏன்னா நீ மரண அறிஞன், படிச்சவன், 4 பேர் புத்தி சொல்ற ஸ்டேஜில் இருக்கிற ஆள், நீ பரிசேயன், திருச்சட்டத்தினால படிச்சவன், நீ தான் மக்களுக்கு நடந்த சொல்லி வழி நடத்தணும். நீ என்ன பண்ற, வெளி வேஷம் போட்டு உள்ள அவ்வளவு அழுக்கையும் குப்பையும் சாக்கடையும் வச்சுக்கிட்டு வெளி எப்படி அப்படியே அப்படியே மெத்தப்படுத்த அப்படி மேதாவி மாதிரி அப்படியே வேஷம் போட்டு தெரிகிறீ என்று ஏசப்பா இங்கே சொல்லுகிறார். சொல்ற பாருங்க, இறைவாக்கினர்களை நீங்க தான் கொல்றீங்க, நல்ல நீங்க தான் கொல்றீங்க. இறைவாக்கினரை கொன்னு அவருக்கு கலரை கட்டுறீங்க, நல்லவர் நேர்மையாளரை கொன்னு அவங்களுக்கு கலரை கட்டுறீங்க. ஆனா நீங்க தான் வாய்க்கிட்டே பீர்த்திக்கிறீங்க தெரியுமா. அந்த காலத்துல நாங்க இருந்தோம்னு வச்சுக்கோமே, ஒரு இறைவாக்க செத்து போயிருக்க மாட்டோம் தெரியுமா, நாங்க காப்பாத்திருப்போம். எப்படி அந்த காலத்துல, எப்போ பழையப்பட காலத்துல நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்க ஒருவர் கூட இறந்திருக்க மாட்டாங்க, நாங்க காப்பாத்திருப்போம். நாங்க அப்படி மார்த்தட்டு சொல்ற நீங்க இன்னைக்கு என்ன பண்றீங்க, நல்லவர்களை கொன்று அவங்களுக்கு கலரை கட்டுறீங்க. நீங்க இறைவாக்கினரை கொன்று அவங்களுக்கு புதைக்க என்ன பண்ற கலரை கட்டுறீங்க. நீங்க என்ன பண்றீங்க, வாய்க்கிழிய பேச்சு மட்டும். இதைத்தான் ஆண்டவர் என்ன பண்றீங்க, கண்டிக்கிறார் பாருங்க பார்ப்போம். என்ன சொல்ற பாருங்க பார்ப்போம். இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை கொன்றொழிக்கும் மரபணன் நீங்களே சாட்சி சொல்லிட்டீங்க. நீங்க யாரு முதல்ல யாரு, இறைவாக்கினர் நல்லவனை கொன்னு கூச்சனுடைய மக்கள் கூட்டம். நீங்க என்ன ஏசப்பா சொல்ற, இன்னும் சொல்ற பாருங்க பார்ப்போம். நீங்க மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள். செய்யுங்க. முன்னோர் பண்ணாங்க இல்லையா, நல்லவங்களெல்லாம் அழிச்சிட்டு, நீதிமானெல்லாம் அழிச்சிட்டு, இறைவாக்கெல்லாம் அழிச்சிட்டு, அவன் மட்டும் வாழ்ந்தானே, நீங்களும் வாழ்ந்துட்டு போங்க என்று கடவுள் இங்க அவர்களை சாடுகிறார். ஏன்னா மறைநூல் அறிஞர் பரிசேயரெல்லாம் சொல்றது ஒரு முன்மாதிரிக்காக ஒரு குருஸ்தானத்தில் இருக்கிறவங்க. மக்கள் எப்படி வழி நடத்தணும் நீ சிந்திச்சு பார்க்கணும். பவுல் சொன்னார் இல்லையா, நான் முன்மாதிரிக்கை காட்டினேன், உங்க கூட சாப்பிடக்கூடாதுங்கிறது என்ன கிடையாது, இருந்தாலும் உழைச்சி சாப்பிடணும், நான் சாப்பிட்டேன், உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன். ஏசப்பாங்க நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன். என்ன யாருன்னு சொல்ற, நீ போதகர்னு சொல்ற, ஆண்டவர்னு சொல்ற. ஆண்டவரும் போதகருமான நானே எவ்வளவு தாழ்ச்சியோடு உங்க பாதத்தை கழுவுறேன்.
நீயும் அவ்வளவு தாழ்ச்சியாயிரு. ஆண்டவராகிய நான் உங்க காலை தொட்டு கழுவுறேன். நீ எப்படி இருக்கணும்? அவர் இன்னும் மிகுதியான தாழ்ச்சியாகணும் என்று ஏசப்பா தான் செய்து அங்கே பண்றாரு, ஒரு முன்னுதாரண புருஷனாக ஏசப்பா அங்கே நமக்கு காட்சி அளிக்கிறார். இன்றைய திருப்பாடல் அற்புதமான திருப்பாடல் வர இன்னைக்கு 128 பல்லை முதல் வாசமே பாருங்க பார்ப்போம். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றவர். எவன் ஒருவன் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அவர் பாதையிலே எவன் ஒருவன் பயணிக்கிறானோ அவன் பேறு பெற்றவன். நான் 4 பேருக்கு ஒரு வழிகாட்டும் ஸ்தானத்தில் இருக்கிறேன். நீ என்ன பண்ண? முதல்ல கடவுள் வார்த்தை கடைபிடி. நீ அப்படி கடைபிடித்தால் பாருங்க பார்ப்போம். அப்படி கடைபிடித்தால் உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். உனக்கு நற்பெரும் நலமும் கிடைக்கும். இல்லத்துல உன் துணைவியார் உன் பிள்ளைகள்லாம் மகிழ்ச்சியா இருப்பாங்க. உண்ணுமிடத்துல உன் பிள்ளைகள் மகிழ்ச்சியா வருவாங்க. இல்லையா? இல்லையா? பாருங்க பார்ப்போம். ஆண்டவர் கஞ்சி நடப்போருக்கு எக்குறையும் இராது. சகோதரர்களே, எவன் ஒருவன் கடவுளுடைய வார்த்தையை தான் கற்று கற்பிக்கிறானோ அவனே உண்மையான முன்மாதிரி. ஏசப்பாவை போல, தூய பவுலை போல. இன்னைக்கு நம்ம யோசிப்போமே, எல்லோரும் ஒரு விதத்துல ஒரு தலைமை பொறுப்பு தான் இருக்கிறோம். நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. ஒரு குடும்பத்தில் இருப்ப, ஒரு தந்தையா இருப்ப, உனக்கே உன் மனைவியோ 4 மக்கள் இருப்பாங்க. அந்த மக்கள் உன்னை பார்த்து கெட்டு போக கூடாது. உன்னை பார்த்து நல்வழியில் அவங்க பயணிக்கணும். அதுக்கு நீ முன்னுதாரணமா இருக்கணும். ஸ்கூலுக்கு போவீங்க. ஒரு ஸ்கூலில் நீ ஒரு லீடரா இருப்ப. நீ உன்னை பார்த்து 4 நல்லது செய்ய பழகணும், கெட்டது செய்ய பழகக்கூடாது. ஒரு அலுவலகத்துக்கு போவ, ஒரு டீம் மேனேஜரா இருப்ப. உங்க 10 பேர் வேலை செய்வாங்க. அந்த 10 பேருக்கும் நீ முன்னுதாரணமா தெரியணும். இவ்வாறு நாம் நல்லவற்றை தெரிந்து அதனை கடைபிடித்து கடவுளுடைய வழியிலே பயணித்து நாம் போதிக்கின்ற பொழுது நாமும் மீட்படைவோம். நம்மகிட்ட பயிற்சி பெறுகின்ற, நம்மை பார்த்து வளர்கின்ற அவர்களும் மீட்பினை பெறுவார்கள். இதுவே இன்றைய திருவிழா நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை. எனவே சகோதரர்களே, நாம் முதலிலே ஆண்டவர் பாதையிலே செல்லுவோம், பிறகு மற்றவர்களுக்கு போதிப்போம். நன்றாக சந்திப்போம்.